வெல்கம் இன்வெஸ்டர்ஸ், மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நிறுவனம் மற்றும் செய்திகளை பார்ப்போம். டிசம்பர் 12 இன்று நிப்டி மற்றும் சென்செக்ஸ் சரிவுடன் முடிந்தன. சென்செக்ஸ் 236.18 புள்ளிகள் குறைந்து 81,289.96லும், நிப்டி 93.10 புள்ளிகள் குறைந்து 24,548.70 முடிந்தன. 1440 பங்குகள் உயர்ந்தும் 2395 பங்குகள் சரிந்தும் 102 பங்குகள் மாறாமல் இருந்தன. இன்று ஹைலைட் ஆக 2 நிறுவனங்களை பற்றி பார்ப்போம். சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட். சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட் மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெடிடம் இருந்து 25,000 ஆஃப் கிரிட் டிசி சோலார் போட்டோவோல்டாயிக் வாட்டர் பம்பிங் சிஸ்டங்களை மகேல் தைலா ஷவுர் கிருஷி பம்ப் திட்டத்தின் கீழ் வழங்குவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது. ஆர்டரின் மொத்த மதிப்பு தோராயமாக 754.30 கோடியாகும். ஒப்பந்தம் பெறப்பட்ட 60 நாட்களுக்குள் பணியை முடிக்க வேண்டும். சக்தி பம்ப்ஸின் ஆர்டர் புத்தகம் மற்றும் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பற்றி பார்ப்போம். செப்டம்பர் 2024 நிலவரப்படி ஆர்டர் புத்தகம் 1800 கோடி, தற்போதைய திறன் 2500 கோடி. தற்போதைய விரிவாக்க திட்டங்களுடன் அடுத்த 3 மாதங்களில் புதிய இயந்திரங்கள் சேர்க்கப்படும். இதன் மூலம் வருவாய் 3000 கோடியிலிருந்து 3200 கோடியாக அதிகரிக்கும். நியூ டெவலப்மெண்ட் மற்றும் மூலோபாய முயற்சிகள் பற்றி பார்ப்போம். சக்தி பம்ப் சில்லறை விற்பனை துறையில் மூலோபாய ரீதியாக விரிவடைந்து மானியங்களை நம்பாமல் எக்ஸ்பர்ட் மற்றும் சோலார் மார்க்கெட் வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறது. இந்தியாவில் 4.5 கோடி கிரிட் இணைக்கப்பட்ட பம்ப் இணைப்புகளுக்கான பெரிய சாத்திய கூறுகளுடன் ஈவி வணிகத்திலும் இறங்குகிறது. இந்திய மார்க்கெட்டில் முதன்மையாக திகழ ஈவி மோட்டார்களை உருவாக்குகிறது. மார்ஜின்ஸ் மற்றும் செலவுகளை பற்றி பார்ப்போம். சக்தி பம்ப்ஸின் நிலையான மூலப்பொருட்களான தாமிரம், துருப்பிடிக்காத எஃகு மற்றும் சோலார் பேனல்கள் மூலம் நிலையான மார்ஜின்களை பராமரிப்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளது. நிறுவனத்தின் மொத்த வரம்பு 35%-இருந்து 40%-க்குள் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறது. சக்தி பம்ப்ஸின் முடிவுகளின்படி வட்டி, வரிகள், தேய்மானம் மற்றும் கடனை திருப்பி செலுத்துவதற்கு முன் உள்ள மார்ஜின் 16%-இருந்து 18% வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கிறது. சக்தி பம்ப்ஸின் ஃபியூச்சர் அவுட்லுக்கை பார்ப்போம். நிறுவனம் எதிர்கால வளர்ச்சி குறித்து மிகவும் நம்பிக்கையுடன் உள்ளது. அதன் ஆர்டர் புத்தகத்தை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது மற்றும் வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் திறனை விரிவுபடுத்துகிறது. அடுத்த காலாண்டில் 500 கோடி வருவாயை எதிர்பார்க்கிறது. அதன் அடிப்படையில் அதிக செயல்திறனுக்கான சாத்தியம் உள்ளது. சமீபத்திய காலாண்டு முடிவுகள் பற்றி பார்ப்போம். நிறுவனம் 2024 2வது காலாண்டில் வருவாய் 153 கோடியாக இருந்தது. 2025 2வது காலாண்டில் 635 கோடியாக உயர்ந்தது. கடந்த ஆண்டை விட இந்த வருடம் 1583.33% அதிகம். மேலும் 2024 2வது காலாண்டில் நிகர லாபம் 6 கோடியிலிருந்து இந்த வருடம் 2வது காலாண்டில் 101 கோடியாக உயர்ந்தது. சக்தி பம்ப்ஸின் வருவாய் மற்றும் நிகர லாபம் கடந்த 5 ஆண்டுகளில் முறையே 20.31% மற்றும் 25.84% காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட்டில் வளர்ந்துள்ளது. வருவாய் அடிப்படையில் நிறுவனத்தின் ROCE மற்றும் ROE முறையே 31.41% மற்றும் 24.2% இருக்க வேண்டும். நிறுவனத்தின் கடன் ஈக்விட்டி விகிதம் 0.17 இருக்க வேண்டும். இது நிறுவனம் கிட்டத்தட்ட கடன் இல்லாததை காட்டுகிறது. சக்தி பம்ப்ஸின் EPS 166. நிறுவனங்களை பற்றி இறுதியாக
சக்தி பம்ப்ஸ் இந்தியாவின் பல்வேறு பம்ப் அமைப்புகள் மற்றும் மோட்டார் தயாரிப்பில் முன்னணியில் உள்ளது. பல்வேறு பயன்பாடுகளுக்கான சப்மெர்சிபிள், சோலார் சிஸ்டம்ஸ், கான்ட்ரிஃபியூகல் மற்றும் ஸ்பெஷலிஸ்ட் பம்புகளை தயாரிப்பதில் நிறுவனம் சிறந்து விளங்குகிறது. அதன் விரிவான வரிசையில் விவசாயம், நீர்ப்பாசனம் மற்றும் தொழில்துறை செயல்முறைகள் போன்ற முக்கியமான துறைகளுக்கு உதவுகின்றன. சக்தி பம்ப்ஸ் உலகளவில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நீர் பம்பிங் தீர்வுகளை வழங்குவதன் மூலம் வலுவான உலகளாவிய இருப்பை உருவாக்கியுள்ளது. நிறுவனம் பவர் இரிகேஷன் சிஸ்டம்களை உற்பத்தி செய்கிறது, உயரமான கட்டிடங்களில் நீர் விநியோகத்தை மேம்படுத்துகிறது மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதிகளை ஆதரிக்கின்றது. சக்தி பம்ப்ஸ் பிரஷர் பூஸ்டர்கள், கழிவுநீர் பம்புகள் மற்றும் சோலார் பவர் சிஸ்டம் போன்ற பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்கிறது. சக்தி பம்ப்ஸ் 9379 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஒரு ஸ்மால் கேப் நிறுவனமாகும். இந்த நிறுவன பங்குகள் இன்வெஸ்டர்களுக்கு ஒரு வருடத்தில் 353% லாபத்தையும் 3 வருடத்தில் 688% லாபத்தையும் கொடுத்துள்ளது. இந்த பதிவின் போது பங்கின் விலை 4.5% அதிகரித்து 819 இருந்தது. இந்த நிறுவனத்தில் புரோமோட்டர் 51.58%, FII 3.36%, DII 6.79%, பப்ளிக் 38.27% பங்குகளும் வைத்துள்ளன. இந்த செய்திகள் அனைத்தும் ட்ரேட் பிரைன்ஸில் இருந்து தொகுத்து வழங்கப்பட்டது. LIC மற்றும் மூத்த முதலீட்டாளர் ராம்தேவ் அகர்வால் போர்ட்போலியோவில் அதிகரிக்கும் ஏசியன் பெயிண்ட் பங்குகள். இந்தியாவில் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியானது நகரமயமாக்கல் மற்றும் உள்கட்டமைப்பு மூலம் ஒரு செழிப்பான துறையாகும். சந்தை அளவு 70,000 கோடிக்கு மேல் இருப்பதால் அது 10 to 20% வரை காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் வளர்ந்து வருகிறது. இது அலங்காரம் மற்றும் தொழில்துறை பிரிவுகளின் தேவையால் ஆதரிக்கப்படுகிறது. இது டெக்கரேட்டிவ் பெயிண்ட் பிரிவில் ஆதிக்கம் செலுத்துகிறது. 75% சந்தையை உள்ளடக்கியது. வீட்டு வசதி மற்றும் புதுப்பித்தல் திட்டங்களால் தூண்டப்படுகிறது. இந்திய பெயிண்ட் துறையில் முன்னணி நிறுவனம் என்றால் அது ஏசியன் பெயிண்டை தான் சாரும். அதன் விரிவான தயாரிப்பு வரம்பு மற்றும் புதுமைக்கு பெயர் பெற்ற முன்னணி நிறுவனமாகும். பெர்ஜல் பெயிண்ட், பிர்லா ஓபஸ், இண்டிகோ பெயிண்ட் மேலும் சிறிய மற்றும் பெரும் நிறுவனங்களின் போட்டி இருந்தாலும் ஏசியன் பெயிண்ட் தன் தனித்துவத்தை தக்க வைக்க போராடுகிறது. நகர்ப்புறங்களில் விற்பனை குறைந்தாலும் கிராமப்புறங்களில் செயல்திறன் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருந்தது. நிறுவனம் அதன் டெக்கரேட்டிவ் பெயிண்டின் விற்பனை 0.5% சரிவை கண்டது. போட்டிகள் இருந்தாலும் ஏசியன் பெயிண்ட் அதன் சில்லறை விற்பனையை 1,67,000 டச் பாயிண்ட்களுக்கு விரிவுபடுத்தியது மற்றும் அதன் பியூட்டிஃபுல் ஹோம்ஸ் பெயிண்ட் சேவைகளை அளவிடுகிறது. நிறுவனம் புதிய கண்டுபிடிப்புகளில் கவனம் செலுத்துகிறது. புதிய தயாரிப்புகள் ஒட்டுமொத்த வருவாயில் 12% பங்களிக்கிறது. LIC ஏசியன் பெயிண்டில் ஏன் புல்லிஷ் என்பதை பற்றி பார்ப்போம். LIC ஏற்கனவே ஏசியன் பெயிண்டின் பங்குகளில் 5.001% முதலீடு செய்துள்ளது. அவற்றை 7.010% உயர்த்தி உள்ளது. இந்த நடவடிக்கையானது நிறுவனத்தின் நீண்டகால வளர்ச்சி திறனில் LICயின் நம்பிக்கையை குறிக்கிறது. ஏசியன் பெயிண்ட்ஸில் ராம்தேவ் அகர்வாலின் யுக்தியை பார்ப்போம். மூத்த முதலீட்டாளர் ராம்தேவ் அகர்வால் தற்போது தனது ப்ரூஸ்ட் ப்ளூ சிப்ஸ் கோட்பாடை பின்பற்றுவதாகவும் தரமான நிறுவனங்கள் சவால்களை எதிர்கொள்ளும் போது முதலீடு செய்வதில் கவனம் செலுத்துவதாகவும் கூறுகிறார். ஏசியன் பெயிண்ட்ஸ் அதன் பங்கு விலையில் கிட்டத்தட்ட 30% சரிவை கண்டுள்ளது. இது ஒரு பிரதான காரணம். அகர்வால் நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்கான முந்தைய வாய்ப்புகளை தவறவிட்டதாக ஒப்புக்கொண்டார். ஆனால் இந்த முறை முதலீட்டின் மூலம் அவர் பயனடைவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஏசியன் பெயிண்ட்ஸின் எதிர்கால அவுட்லுக் பற்றி பார்ப்போம். ஏசியன் பெயிண்ட்ஸின் எதிர்கால கண்ணோட்டம் சவாலான தேவை நிலைகள் காரணமாக எச்சரிக்கையுடன் உள்ளது. திருமண சீசன் ஊக்கம் இருந்த போதிலும்
3வது காலாண்டில் வரையறுக்கப்பட்ட வளர்ச்சியை எதிர்பார்க்கிறது. எவ்வாறாயினும் போதுமான பருவமழைகள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் செலவினங்கள் 3வது காலாண்டு மற்றும் 4வது காலாண்டில் மீட்டெடுக்க வேண்டும். நிறுவனம் அதன் முக்கிய பிராண்டை வலுப்படுத்துவதிலும் அதன் தொழில்துறை வணிகங்களை அளவிடுவதிலும் கவனம் செலுத்துகிறது. மூலப்பொருட்களின் விலை குறையக்கூடும் என்றாலும் கச்சா எண்ணெய் மற்றும் பிற முக்கிய உள்ளீடுகளின் ஏற்ற இறக்கம் கவலையாக உள்ளது. குறிப்பாக ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற முக்கிய சர்வதேச சந்தைகளில் ஏசியன் பெயிண்ட்ஸ் ஒரு முக்கிய கட்டத்தில் தன்னுடைய பிராண்டை வலுப்படுத்துதல், தயாரிப்பதில் புதுமை மற்றும் சில்லறை விற்பனை இருப்பை விரிவுபடுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் தம் பொருளாதாரத்தை நன்கு வழிநடத்துகிறது. குறுகிய கால சவால்கள் நீடித்தாலும் நிறுவனத்தின் வலுவான சந்தை நிலை, சாத்தியமான கிராமப்புற மீட்பு மற்றும் முதலீட்டாளர்கள் நம்பிக்கை, பெயிண்ட் துறையின் வளர்ச்சி திறன் மற்றும் ஏசியன் பெயிண்டின் ஏற்பு திறன் ஆகியவை தற்போதைய சந்தை சிக்கல்களுக்கு மத்தியில் நீண்டகால வாய்ப்புகளை உறுதியளிக்கிறது. ஏசியன் பெயிண்ட்ஸ் 2,31,900 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஒரு லார்ஜ் கேப் நிறுவனமாகும். ப்ரொமோட்டர்ஸ் 52.63%, FII 15.28%, DII 13.16%, பப்ளிக் 18.88%, அதர்ஸ் 0.05% பங்குகள் வைத்துள்ளன. இந்த பதிவின் போது பங்கின் விலை 1% குறைந்து 2395 இருந்தது. நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு ஒரு வருடத்தில் 26% சரிவையும் 3 வருடத்தில் 27% சரிவையும் பதிவு செய்துள்ளது. இவற்றில் நாம் கவனிக்க வேண்டியது, ஏசியன் பெயிண்டில் LIC ஏற்கனவே தான் வைத்துள்ள 5.001% பங்கை 7.010% உயர்த்தியுள்ளது. மூத்த முதலீட்டாளர் ராம்தேவ் அகர்வால் 30% சரிவில் கிடைக்கும் இந்த ப்ளூஷிப் பங்கை வாங்குவதை பெரும் வாய்ப்பாக கருதுகிறார். அப்படி என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.